பைபிளை உதாரணம் காட்டி பேசுறீங்க. உடனே பாஜகவினர் என்ன பண்றாங்க, நீங்க அந்த பைபிளை பத்தி கடந்த காலத்துல ஏதோ நீங்க பேசியிருக்கீங்க போல, அது பைபிளை பத்தி இல்ல, ஏதோ பைபிளை போய் எல்லாரும் கொடுப்பீங்க போல, நீங்க ஒரு பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. சரி, நீங்க கிறிஸ்தவரா இருப்பது, பைபிளை பின்பற்றுவது உங்க தனிப்பட்ட உரிமை, நான் அதெல்லாம் சொல்லல. ஆனா இன்னைக்கு நீங்க என்னுடைய சபாநாயகர், ஒரு முஸ்லீமோட சபாநாயகர், ஒரு இந்துவோட சபாநாயகர், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவருடைய சபாநாயகர், எல்லாருக்கும் நீங்க தான் சபாநாயகர் பொறுப்புல இருக்கீங்க. அப்ப அந்த அடையாளத்தை நீங்க காட்டிக்கொள்ள கூடாது, அது தேவையில்லாது. நீங்க வீட்டுக்கு போங்க, பிரேயர் பண்ணுங்க, சண்டே பிரேயர் பண்ணுங்க, அதெல்லாம் யாரும் தடுக்க கூடாது, தடுக்கவும் முடியாது, அது உங்களுடைய உரிமை. ஆனால் எல்லா மதத்தினருடைய நம்பிக்கையும் பெற்று ஒரு முக்கியமான இடத்துல ஒரு அரசு பொறுப்புல இருக்கும்போது எப்படி அந்த ஜோதிடர் பண்ணாரோ அது மாதிரி நீங்களும் அதை தவிர்த்திருக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியினர் இதை வச்சுக்கிட்டே நாளைக்கு வருவாங்க. பாத்தீங்களா, அவர் பைபிளை பத்தி பேசுறாரு, நீங்க பெரியாரிஸ்டுகள்லாம் சும்மா இருக்கீங்க, பைபிளை மேற்கோள் காட்டுறாரு, அவர் ஏற்கனவே பைபிளை வந்து இந்துக்கள்கிட்ட போய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, பீச்சில் போய் பைபிள் பிரச்சாரம் செஞ்சவர், இவர் சபாநாயகர். ஆனா ஒரு ஜோசியர் இருக்கக்கூடாது, ஜோசியர் இருந்தா நாங்க இந்துத்துவாவை நினைக்கிறோம், ஜோசியர் இருந்தா மதச்சார்பற்ற அரசு பாதிக்கப்படும், பைபிள் இருந்தா மதச்சார்பற்ற அரசா, இப்படியெல்லாம் நாளைக்கு பிஜேபியினர் இதுல கேட்பாங்க. இன்னொரு புறம் எந்த மத கொள்கையும் இல்லாம, எந்த மதத்தையும் எடுத்தாலாம நீங்க பொதுவா அரசியலமைப்பு சட்டத்தின்படியே செயல்படுங்களேன். ஒரு முதலமைச்சர், சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், யாரா இருந்தாலும், அமைச்சர்னா எல்லா மதத்துக்கு தானே, நீங்க எதுக்கு அதை கூட தவிர்க்கணுங்கிறத என்னுடைய கேள்வி. பைபிள்ல இருந்து நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்க, குரான்ல இருந்து நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்க, இல்ல நாங்க வேத புராணங்களிலேயே நல்ல விஷயம் இருக்கு, நிர்வாகத்திறன் குறித்து சாணக்கியர் சொல்லி, ஐயா எல்லாத்தையும் நீங்க வெளியே பேசுங்க, தப்பு கிடையாது. சபாநாயகர்ங்கிற ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டு அதுல உட்காந்து நீங்க எதையும் பேச வேணாங்கிற. இப்ப பாஜக பாருங்க, இப்படி இவரை பைபிளை பத்தி பேச விடுவாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, முஸ்தபாவை வந்து சனாதனத்தை ஒழிப்போங்கிற உதயநிதி கொள்கையை ஆதரிக்கிறேன், சனாதனத்தை ஒழிப்போம், நாங்களும் பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டவருங்கிறாரு. இன்னொரு புறம் வெங்கட்ராமன் ஒருத்தர் வந்து பெரியாருடைய ஆன்டி பிராமின் கான்செப்டை ஒழிக்கதான் நான் வந்திருக்கோம், அந்த இரா இனிமே பிராமினை எதிர்த்து யாரா பேசினாங்கிறாரு, அவரு இங்க அமைச்சரா இருக்கிறாரு.